ஓம் சாந்தி 3/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை நினைவு செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருங்கள். நினைவு செய்வதால் மாத்திரமே நீங்கள் சதோ பிரதான் ஆகுவீர்கள். கேள்வி: உங்களுடைய நெற்றி, அதாவது உங்களுடைய புத்தி முழுமையாக திறக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் எந்த ஒரு விடயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: கல்வியில் கவனம் செலுத்துங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் ஒருபொழுதும் கல்வியை தவறவிடக்கூடாது. நீங்கள் வாழும் வரைக்கும் அமிர்தத்தை பருக வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முரளியிலும் புதிய கருத்துக்கள் இருக்கின்றன. அதன் மூலம் உங்கள் நெற்றி திறக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நீங்கள் இந்த அமிர்தத்தை பருகி இக்கற்பித்தல்களை வாழும் வரை கிரகிக்க வேண்டும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே நீங்கள் முரளியை ஒரு நாளேனும் தவறவிடக்கூடாது. 2. பல்கோடி வருமானத்தை சேமிப்பதற்கு பெயரளவில் வீட்டில் வாழ்ந்து கொண்டே உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் செய்யும் பொழுதும் நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம்: உங்களுடைய சந்தோஷத்தின் ஆளுமையினால் புகழுக்குரியவராகவும் பூஜைக்குரியவராகவும் ஆகுவதன் மூலம் அனைவருமே உரிமையை கோர உதவுபவர் ஆகுவீர்களாக. அனைவரிடமிருந்தும் திருப்திக்கான சான்றிதழை பெறுபவர்கள் சதா சந்தோஷமாக இருக்கின்றார்கள். உங்களுடைய சந்தோஷத்தின் ஆளுமையினால் நீங்கள் மிகவும் பிரபல்யம் அடைகின்றீர்கள். அதாவது நீங்கள் புகழுக்குரியவர்களாகவும் பூஜைக்குரியவர்களாகவும் ஆகுகின்றீர்கள். நீங்கள் பிற ஆத்மாக்களை இட்டு தூய ஆக்கபூர்வமான எண்ணங்களை கொண்டிருந்து சதா சந்தோஷமாக இருப்பதால் அவர்கள் சந்தோஷம், ஆதாரம், தைரியத்தின் இறக்கைகளையும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பெறுகின்றார்கள். இந்த பேறுகள் சிலர் உரிமையை கோருவதற்கும் ஏனையோர் பக்தர்கள் ஆகுவதற்கும் உதவுகின்றன. ஸ்லோகம்: தந்தையிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான இலகுவான வழி உங்கள் இதயத்தில் அன்பை கொண்டிருப்பதாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.